சந்தன மரத்தில் தவழும் பால விநாயகர் சிலை செய்து சாதனை புரிந்த திருமழிசை சிற்பி டி.கே. பரணி. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டத்தில் அமைந்துள்ளது திருமழிசை பேரூராட்சி. இந்த பேரூராட்சி பகுதியில் வசித்து வருகிறார் சிற்பி டி.கே. பரணி. இவர் கைவண்ணத்தில் ஒன்றை அரிசியில் உருவான விநாயகர் சிலையும், ஒரு அரிசியில் உருவான திமுக தலைவர் கருணாநிதி சிலையும், சந்தன மரத்தில் உருவான அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிலையும் உருவாக்கியுள்ளார். மற்றும் சந்தன மரத்தில் உருவான மகாலட்சுமி சிலையும், விநாயகர் சிலையும் உருவாக்கியுள்ளார். சந்தன மரத்திலான விநாயகர் சிற்பத்தை உருவாக்கியதற்காக குடியரசுத் தலைவரின் தேசிய விருதை பெற்ற இவர் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் கிராப்ட்ஸ் எம்போரியம் என பல விருதுகளை பெற்றுள்ளார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. இந்த விநாயகர் செய்யறதுக்கு 3 மாதங்க இருக்கு. இதில் என்னடான்னா சந்தன மரம் நூற்றிருப்பன்னு நான் இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இதில் என்னடான்னா ஒரு பெரிய கோவிலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ என்னால் ஒரு தஞ்சாவூர் கோயில்னு வச்சிங்களேன், அந்த கோவிலை என்னால் ஒரு அரை அடியில் செய்ய முடியும். என்னால் அந்த தத்துரூபம் மாறாமல் அப்படியே செய்ய முடியும் என்னால். இது கலைஞர் ஒரு அரிசியால் செய்யப்பட்டது கலைஞருடைய சிலை. அதனுடைய தோற்றம் அவருடைய 60 வயது தோற்றம். இது 1.5 அரிசியில் விநாயகர். இந்த விநாயகருடைய என்னென்ன வேலைப்பாடு இருக்குதோ அடுத்து அவ்வளோ வேலைப்பாடு இந்த விநாயகரில் இருக்கும். இது 6 மாதத்தினுடைய உழைப்பு. இது 1.5 மாத உழைப்பு. இது விஜயலட்சுமின்னு ஒரு லட்சுமி, அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி வருது. இது மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய உருவத்தை ஒருத்தர் ஆர்டர் பண்ணித்தாரு. 2 உருவம் செஞ்சேன். அது ஒன்று அவருக்கு கொடுத்துட்டு ஒன்று நான் அவங்களுடைய ஞாபகமாக வச்சுன்னு இருக்கேன். தேசிய விருது, மாநில விருது மற்றும் தனியார் விருதுங்க. சங்கத்தையார் சர்மான்னு 1992 வருடத்தில் வாங்கினேன். மாநில விருது 91 அன்றைய கலைத்துறை அமைச்சர்கிட்டேருந்து வாங்கினேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.